أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلذلك فادع واستقم كما أمرت ولا تتبع أهواءهم وقل آمنت بما أنزل الله من كتاب وأمرت لأعدل بينكم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்து ஷூராவை நாம் பார்த்து வருகின்றோம். இப்போது அல்லாஹு தஆலா 15வது வசனத்தை பேசுகின்றான். மீண்டும் ஃபலிதாலிக, அவ்வாறே, அதற்காகவே, சோ என்று அல்லாஹு தஆலா இப்போது துவங்குகின்றான். இப்படி துவங்கக்கூடிய இந்த 15வது வசனத்தில் அல்லாஹ் 10 கட்டளைகளை விதிக்கின்றான். குர்ஆனுடைய ஆயத்துல் குர்சி என்று சொல்லக்கூடிய அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் அந்த வசனத்தை தவிர சூரத்து ஷூராவினுடைய இந்த 15வது வசனத்திற்கு நிகரான எந்த வசனமும் கிடையாது. அந்த அளவிற்கு ஒட்டுமொத்த தீனையும் அல்லாஹு தஆலா சுருக்கமாக 10 கட்டளைகளோடு விதிக்கின்றான். ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் இந்த தீனில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா பட்டவர்த்தமாக வெளிப்படுத்துகின்றான். இப்போ அல்லாஹு தஆலா பேசக்கூடிய முதல் விஷயம் ஃபலிதாலிக, எனவே, அதற்காகத்தான். சோ ஃபதுஉ, நபியே நீங்கள் தஅவா பணியை மேற்கொள்ளுங்கள், மக்களை நீங்கள் அழையுங்கள், இணை வைப்பாளர்களிடத்தில், கடவுளை மறுப்பவர்களிடத்தில் சென்று சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, நீங்கள் வணங்கக்கூடிய கடவுள்கள் உங்களுடைய ஒரு பிரம்மை, உங்களுடைய ஒரு புணர்வு என்பதை நீங்களே சொல்லுங்கள். ஃபதுஉ, எனவே நீங்கள் தஅவா பணி செய்யுங்கள். இது முதலாவது கட்டளை. பின்பு இரண்டாவது, வஸ்தகிம் கமா உமிர்த, நபியே உங்களுக்கு எது ஏவப்பட்டிருக்கிறதோ அதில் நீங்கள் நிலையாக உறுதியாக நில்லுங்கள். இந்த குர்ஆன் ஒட்டுமொத்த முஃமின்களுக்கும் ஏவப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம். இந்த குர்ஆன் சொன்ன அடிப்படையில் தான் நம்முடைய நடைமுறைகள், வாழ்க்கை நெறிகள் இருக்கிறதா? அப்படி இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நாம் உறுதியாக நமக்கு ஏவப்பட்டதில் இருக்கிறோம். அல்லாஹ் அந்த ஜமாத்தில் நம்மை சேர்க்கட்டும். மூன்றாவது, வலா தத்தபி அஹ்வாஅஹும், அவர்களுடைய மனோ இச்சைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். தீன் என்ன சொல்லுதோ, நான் என்ன சொல்லி இருக்கிறேனோ அதுல நீங்க நில்லுங்க. வலா தத்தபி அஹ்வாஅஹும், இந்த குர்ஆன் என்ன சொல்லுகிறதோ அதில் நீங்கள் நில்லுங்கள். அவர்களுடைய மனோ இச்சைக்கு உங்களுடைய தீனில் கொஞ்சம் கூட நீங்கள் இடம் கொடுத்து விடாதீர்கள். இது மூன்றாவது கட்டளை. நம்பர் 4, வகுல் ஆமன்து பிமா அன்ஸலல்லாஹு மின் கிதாப், வெளிப்படையாக வெளிச்சமாக சொல்லுங்கள், நான் அல்லாஹு தஆலா இறக்கி வைத்திருக்கக்கூடிய வேதங்களை நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், வேற எதையும் நான் நம்பிக்கை கொள்ள மாட்டேன். அல்லாஹுடைய வேதத்தை நம்பிக்கை கொள்வதுதான் ஆக சிறந்தது, அதை நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். இதற்கு ஈக்குவலான வேறு எதுவும் எங்கும் இல்லை, எனவே இதை நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள். மேலும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்பதும் அதில் இருக்கின்றது. மேலும் 5வது, உமிர்து லிஅஅதில பைனக்கும், அவர்களுக்கு மத்தியில் நீதத்தை கடைபிடியுங்கள். உங்களுக்கு நான் ஏவி இருக்கிறேன், அதே போன்று நீங்கள் அவர்களுக்கு மத்தியில் ஏவுங்கள். நீதத்தை நீங்கள் ஏவிக்கொண்டே இருங்கள், நீதத்தோடு நீங்களும் நடந்து கொள்ளுங்கள், நீதத்தை நிலைநாட்டுங்கள். உமிர்து லிஅஅதில பைனக்கும், பயங்கர டஃப்பான விஷயம் இது. மிக சாதாரணமா இருக்கு நீதம் என்ற 3 எழுத்து, மிகப்பெரிய டஃப். எல்லா இடங்களிலும் நீதத்தை கையாளுவதும், நீதத்தை பேசுவதும், நீதத்தோடு வாழ்வதும் என்பது மிகப்பெரிய ஒரு சவால். இது 5வது கட்டளை. 6வது, அல்லாஹு ரப்புனா வ ரப்புக்கும், உங்களுடைய ரப்பும் எங்களுடைய ரப்பும் அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை பட்டப்பகலை போன்று வெளிச்சமாக சொல்லுங்கள். இதில் எந்த பயமும் வேண்டாம், எந்த விஷயமும் வேண்டாம். மறுக்கக்கூடியவர்களை பார்க்கும் சொல்வோன், உங்களுடைய ரப்பும் அல்லாஹ் தான். நீங்கள் மறுத்ததினால் அல்லாஹ் அல்லாஹ் இல்லை என்று ஆகிவிடாது. நீங்கள் மறுக்கலாம், ஆனால் அல்லாஹ் அல்லாஹ் தான். அல்லாஹு ரப்புனா வ ரப்புக்கும், உங்களுடைய ரப்பும் எங்களுடைய ரப்பும் அல்லாஹ் ஒருவன் தான். லனா அஅமாலுனா வலக்கும் அஅமாலுக்கும், உங்களுக்கு உங்களுடைய அமல்கள், எங்களுக்கு எங்களுடைய அமல்கள். நீங்கள் ஒரு வேறு கருத்து வேறுபாடு கொள்வீர்களே ஆனால் கருத்து வேறுபாடு கொள்ளுங்கள், பிரச்சனை இல்லை, கருத்து வேறுபாட்டிலே இருங்கள். ஆனால் நாளை மறுமை நாளையில் நீங்கள் என்ன செய்தீர்களோ அதற்கான வினையை நீங்கள் காண்பீர்கள். நாங்கள் என்ன செய்திருக்கிறோமோ இதற்கான வினையை நாங்கள் காண்போம். இம்மீது 7வது கட்டளை, உங்களுடைய அமல்கள்
உங்களுக்கானது, எங்களுடைய அமல்கள் எங்களுக்கானது. லா ஹுஜ்ஜத பைனனா வ பைனக்கும், உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் எந்த வழக்காடலும் இல்லை, எந்த கருத்து வேறுபாடும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. நான் எந்த மார்க்கத்தை கொண்டிருக்கிறேனோ எனது மார்க்கம் தூயது, எனது மார்க்கம் சரியானது, எனது மார்க்கம் உண்மையானது என்பதை மிக தெளிவாக நாம் பிரச்சாரம் செய்வதற்கு நமக்கு ரைட்ஸ் இருக்கின்றது. ஆம், அடுத்த மத கடவுள்களை திட்டக்கூடாது. இது மக்கள் சொல்வதற்கு முன்னால் தீன் நமக்கு சொல்கின்றது. அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றான், அவர்களுடைய கடவுள்களை நீங்கள் ஏசாதீர்கள். நீங்கள் பிரமத கடவுள்களை திட்டினால் அல்லாஹ்வை அவன் திட்டுவான். இதற்கு நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள். மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழக்கூடிய நாட்களில் இறங்கிய வசனம். இதே மதீனாவில் இருந்திருந்தால் இப்படி இருந்திருக்காது. அதாவது போர் அனுமதி வழங்கப்படுவதற்கு முன்னால் அல்லாஹு தாலா இறக்கிய மக்காவினுடைய சட்டதிட்டம் 13 ஆண்டுகளுக்கு என்னவோ அதை பற்றி அல்லாஹு தாலா பேசுகின்றான். இணை வைப்பாளர்களிடத்தில் இந்த தீனை மிக தெளிவாக எடுத்து வைச்சார். இதெல்லாம் வைத்ததற்கு பின்பும் கூட நீங்கள் முரண்டு பிடிப்பீர்களேயானால் லா ஹுஜ்ஜத பைனனா வ பைனக்கும், உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் எந்த விதமான வழக்கம் இல்லை. நீங்க பாட்டுக்கு நீங்க இருங்க, ஆனா நாங்கள் எங்களுடைய வழியில் தான் இருப்போம். நாங்கள் எங்களுடைய அல்லாஹ்வை பறைசாற்றிக் கொண்டே இருப்போம். எங்களுடைய தீனை நாங்கள் தாவா செய்து கொண்டே இருப்போம் அவருக்கு போகும் வரைக்கும். பின்பு 8வது கட்டளை, அல்லாஹு யஜ்மஉ பைனனா, அல்லாஹ் நம் ஒட்டுமொத்த நபர்களையும் நாளை மறுமை நாளையில் ஒன்று சேர்ப்பான். இது 9வது விஷயம். வ இலைஹில் மஸீர், 10வது அவன் பக்கமே மீளுதல் இருக்கின்றது. ஒட்டுமொத்த உலகமும் உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களும் ஜின்களும் எல்லாமுமே வ இலைஹில் மஸீர், அவன் பக்கமே மீளுதல் இருக்கின்றது என்ற இந்த 10 விஷயங்களை கொண்டு சூரத்து ஷூராவினுடைய 15வது வசனம் மிக பிரம்மாண்டமான இந்த தீனுடைய நெறியை மிக தெளிவாக மிக துல்லியமாக மக்களுக்கு இதை எடுத்து கூறிவிட்டது. உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் எந்த வழக்காடலும் இல்லை, எந்த தர்க்கமோ எந்த விவாதமோ இல்லை என்று அல்லாஹு தாலா சொல்லிய அதனுடைய தொடரில் அடுத்த வசனத்தை 16வது வசனத்தை அல்லாஹு தாலா துவங்குகின்றான். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அழைக்கப்பட்ட தஅவத்திற்கு, அழைப்பிற்கு, அதாவது ஒரு சாரார் தீனின் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு சாரார் இன்னொரு சாராரை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள். அவர்களும் இஸ்லாத்தை தழுவி விட்டார்கள். இந்த 2 சாராரும் இல்லாத இன்னொரு சாரார் இருக்கிறார்கள். இவர்கள் தீனிலே இருப்பவர்களை கெடுப்பவர்கள், தீனின்படி செல்ல விடாமல் அவர்களை தடுப்பவர்கள், ஏற்கனவே தீனில் இருப்பவர்களை எப்படியெல்லாம் குழப்பம் செய்து அந்த தீனை கெடுக்கலாம் என்று இருப்பவர்கள். இப்போது அந்த 3ஆம் நபர்களுக்கு அல்லாஹு தாலா பதிலளிக்கின்றான். தீனின் பக்கம் அழைக்கப்பட்டவருடைய அழைப்புக்கு ஒரு பொதுவான மக்கள் அழைப்பை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் அழைப்பை ஏற்றுக்கொண்ட அந்த மக்களிடத்தில் எவர்கள் சென்று தர்க்கம் செய்து அல்லாஹுடைய விஷயத்தில் விவாதம் செய்து அவர்களுடைய தீனிலே குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக அவர்கள் முனைவார்களோ, ஹுஜ்ஜத்துஹும் தாஹிலத்துன் இன்த ரப்பிஹிம், அல்லாஹ்விடத்தில் அவர்களுடைய ரப்பிடத்தில் அவர்களுடைய தர்க்கங்கள் தோற்று போகக்கூடியதாகும். இமாம் கத்தாதா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து, இப்படி செய்தவர்கள் யார் என்றால் யூதர்களும் கிறித்தவர்களும் தான் முஸ்லிம்களிடத்தில் வந்து அளவுக்கு அதிகமான தர்க்கங்களை செய்தார்கள். பின்பு சொன்னார்கள், எங்களுடைய நபி உங்களுடைய நபிக்கு முன்காலத்தில் வந்தவர், எங்களுடைய நபி உங்களுடைய நபியை விட அல்லாஹ்விடத்தில் நெருங்கியவர், உங்களுடைய பிறப்பை விட எங்களுடைய பிறப்பு ஏற்றமானது, அல்லாஹுக்கு நாங்கள் தான் இறை நேசர்கள், நாங்கள் தான் கடவுளின் பிள்ளைகள் என்று வரைக்கும் உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்வைத்து யூதர்கள் கூறினார்கள். கிறிஸ்தவர்களும் இதே கருத்தை கூறினார்கள். இவர்கள் தான் முஃமின்களுடைய விஷயத்தில் விதண்டாவாதம் செய்தவர்கள். இதை அல்லாஹு தஆலா இங்கு கூறுகின்றான் என்று இமாம் கத்தாதா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்வதையும் நாம் பார்க்கிறோம். அடுத்த 17வது வசனம், அல்லாஹுல்லதி அன்ஸலல் கிதாப பில் ஹக்கி வல் மீசான், சத்தியத்தை கொண்டு வேதத்தையும், வல் மீசான் தராசையும் நிறுவையையும், அதாவது நீதத்தையும் நேர்மையையும் அல்லாஹு தஆலா இறக்கினான். வமா யுத்ரீக லஅல்ல ஸாஅத கரீப், நபியே உங்களுக்கு என்ன தெரியும், மறுமை நாள் ஒருவேளை நெருக்கமாக இருக்கலாம்.
அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என்று அல்லாஹு தாலா 2 விஷயங்களை இந்த 17வது வசனத்தில் பேசுகின்றான். முதல் வார்த்தை, அல்லாஹ் வேதத்தையும் சத்தியத்தை கொண்டு வேதத்தையும் அதே போன்று மீசான் தராசையும் அல்லாஹு தாலா இறக்கினான். எங்கெல்லாம் குர்ஆனில் தராஸ் என்று சொல்லப்படுகின்றதோ அங்கு 2-3 அர்த்தங்களில் தான் அது கையாளப்படுகின்றது. ஒன்று, நாம் எதை மளிகை கடையில் தராஸ் என்று பார்க்கிறோமோ அந்த தராஸ், அளவை நிறுவையை சரியாக அளந்து கொடுப்பதை பற்றியும் குர்ஆன் பேசுகின்றது. இன்னொன்று, தராசை சொல்வதை கொண்டு நோக்கம், உங்களுடைய பேச்சில் உங்களுடைய வாயில் நீங்கள் தராசை வையுங்கள், பேசக்கூடிய சொல் நீதமானதாக பேசுங்கள், சரியானதை கொண்டு பேசுங்கள். அதே போன்று உங்களுடைய நடத்தை நீதமானதாக நேர்மையானதாக இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கை சரியான முறையில் இருக்கட்டும் என்பதையும் இந்த மீசான் தராஸ் என்பதை குறிக்கின்றது. போன்று சூரத்துர் ரஹ்மான் மிக பிரபல்யமாக நீங்கள் பார்க்கலாம். வஸ்ஸமாஅ ரஃபஅஹா வ வலஅல் மீசான், வானத்தை அதனுடைய முகடாக அல்லாஹு தாலா உயர்த்திவிட்டு வ வலஅல் மீசான், மேலும் இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா மீசானையும் வைத்தான், தராசையும் வைத்தான், நீதியையும் நேர்மையும் அளவிடக்கூடிய துலாக்கோலையும் அல்லாஹு தாலா வைத்தான். அல்லா தத்கௌ ஃபில் மீசான், இந்த மீசானிலே தயவு செய்து அலிச்சாட்டியம் செய்து விடாதீர்கள். மீசானில், தராசில், நீதியில், நேர்மையில், நன்னடத்தையில் குளறுபடியை வரம்பு மீறி அலிச்சாட்டியம் செய்து விடாதீர்கள். வ அகீமுல் வஸ்ன பில் கிஸ்தி வலா துஹ்சிருல் மீசான், நீதத்தை கொண்டு உங்களுடைய நிலவையும் அளவையும் நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள். வலா துஹ்சிருல் மீசான், மீசானிலே நஷ்டத்தை ஏற்படுத்தி விடாதீர்கள் என்று அல்லாஹு தாலா சூரத்துர் ரஹ்மானில் பேசுவதையும் நீங்கள் பார்க்கலாம். அதைத்தான் அல்லாஹ் எங்கும் மீசான் என்று அல்லாஹ் பேசுவதை முதலாவது ஒரு சொற்றொடரும், இரண்டாவது வமா யுத்ரீக லஅல்ல ஸாஅத கரீப், நபியே உங்களுக்கு என்ன தெரியும், மறுமை நாள் ஒருவேளை நெருங்கி இருக்கலாம். இந்த கருத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறுமையை பற்றிய இல்மு இல்லை என்பதை அல்லாஹு தஆலா புரிய வைக்கின்றான். உலகத்தில் மறுமை எப்போது வரும், எப்படி வரும் என்ற இல்ம் அல்லாஹ் ஒருவனிடத்தில் மாத்திரம்தான் இருக்கின்றது என்பதை அல்லாஹு தஆலா இப்படி ஒரு கேள்வியை கொண்டு கேட்கின்றான். ஒரு நாள் ஒரு பயணத்தில் ஒரு நபித்தோழர், அல்லாஹ்வின் தூதரே, மறுமை நாள் எப்போது வரும் என்று கேட்டார் உரத்த குரலில். போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கோபத்தோடு, உன் மூக்கு மண்ணை கவட்டும், மறுமைக்காக நீ எதை தயாரித்து வைத்திருக்கிறாய் என்று கேட்டார்கள். அப்போ அந்த சஹாபி சொன்னார், அல்லாஹ்வை நேசிப்பதையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதையும் நான் மறுமைக்காக வைத்திருக்கிறேன் என்று சொன்னபோது, நீங்கள் நாளை சொர்க்கத்தில் இருப்பீர்கள் என்று ஒரு ஹதீஸும், நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களோடு நாளை மறுமை நாளையில் இருப்பீர்கள், அல் மர்உ மஅமன் அஹப்ப என்று வரக்கூடிய அந்த ஹதீஸையும் முத்தவாத்திராக பலதரப்பட்ட அறிவிப்புகளில் வந்ததை நீங்கள் இந்த ஹதீஸை காணலாம். இந்த ஹதீஸ் நமக்கு புரிய வைப்பது ஒன்றுதான், மறுமை நாளை பற்றி ஆராய்ச்சி செய்வதை விட்டுவிட்டு மறுமை நாள் என்று ஒன்று இருக்கின்றது என்பதை உறுதியாக நம்பி அதற்காக உலகத்தில் உங்களை நீங்கள் தயார் செய்ய பழகிக் கொள்ளுங்கள் என்பதை இந்த குர்ஆனுடைய வசனமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பலதரப்பட்ட ஹதீஸ்களும் நமக்கு புரிய வைப்பது மறுமைக்காக உங்களை தயார்படுத்துங்கள் என்பதுதான். அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா அடுத்த வசனத்தில் இந்த கருத்தை ஆழமாக புரிய வைக்கின்றான். 18வது வசனத்தில், யஸ்தஅஜிலு பிஹல்லதீன லா யுமினூன பிஹா, எவர்கள் மறுமை நாளை பற்றி நம்பிக்கை கொள்ளவில்லையோ, இந்த தீனில் நம்பிக்கை இழந்து இருக்கிறார்களோ, இவர்கள்தான் மறுமையை கொண்டு அவசரப்படுகின்றார்கள். வரட்டும் பார்ப்போம், மறுமை வரும்போது அதை பார்த்துக்கலாம், அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்கு, அதுக்கெல்லாம் இன்னும் நாள் இருக்கு. இவர்கள் தான் அதை அவசரப்படுகின்றார்கள். வல்லதீன ஆமனு முஷ்ஃபிகூன மின்ஹா, ஆனால் எவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மறுமை நாளை கொண்டு அஞ்சுகின்றார்கள், பயப்படுகின்றார்கள். அந்த நாள் நம்முடைய நிலை என்னவாக இருக்குமோ என்று பயப்படுகின்றார்கள். வயஅலமூன அன்னஹல் ஹக், ஏனென்றால் அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் மறுமை நாள் என்பது உண்மை, மறுமை நாள் என்பது சத்தியம் என்பதை அவர்கள் புரிந்து வைத்திருப்பதினால் அவர்கள் மறுமை நாளை கொண்டு அஞ்சுகின்றார்கள். நம்பிக்கை கொண்டவர்கள், நம்பிக்கை கொள்ளாதவர்கள் மறுமை நாளை கொண்டு அவசரப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அலா, அறிந்து கொள்ளுங்கள், இன்னல்லதீன யுமாரூன ஃபிஸ் ஸாஅத்தி, மறுமை நாளிலே யார் விதண்டாவாதமும் பிடிவாத குணங்களும் கொண்டிருக்கிறார்களோ, லஃபீ ளலாலின் பஈத், நிச்சயமாக அவர்கள் தெளிவான ஒரு வழிகேட்டில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா 18 வசனங்களை முடித்திருக்கின்றான். அடுத்தடுத்த விஷயத்தில் அல்லாஹு தஆலா எதை பேசுகின்றான்
என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.